திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. இன்னைக்கு சோமவார அமாவாசை, வைகாசி கிருத்திகை ரெண்டும் ஒன்றா வந்திருக்குது. இன்றைய நாளில் நாங்கள்லாம் விடிய காலையில் போயிட்டு அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகரை 108 முறை சுற்றி வருவோம். சோமவார அமாவாசைக்காக கிருத்திகையும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால முருகப்பெருமானுக்கும் நீங்கள் இதை மாதிரி வேண்டுதல் வச்சு சுற்றி வரலாம். இது ரொம்ப விசேஷமானது. வைகாசி மாதத்தில் மட்டும்தான் கிருத்திகையும் அமாவாசையும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வரும். அதில் இன்றைக்கி சிறப்பு சோமவாரமும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால அப்பாவுக்கும் மகனுக்கும் 2 பேருக்குமே சேர்ந்து வந்திருக்குது. இதை பயன்படுத்திங்க, மிஸ் பண்ணாமல் போய் நம்ம சோமவார அமாவாசையில் அரச மரம் சுற்றி வந்தோம்னா நல்ல தீர்க்க சுமங்கலியாக வாழ்வோம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரமும் கிடைக்கும். முக்கியமாக சோமவார அமாவாசை செல்வத்தை தரக்கூடியது, நிறைந்த சுமங்கலி பாக்கியத்தை தரக்கூடியது, தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாங்க. முருகப்பெருமானுக்கு கிருத்திகை நன்னாள் இன்னைக்கு. அவருக்காகவும் வேண்டிக்கிட்டு நீங்கள் வலம் வரலாம். வேண்டியதை நினச்சி வலம் வரலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ் ஆங்குடல் வளைந்து திருமாந்துறை தல திருப்புகழ். அந்த மாந்துறைன்றது அவ்வளோ ஒரு பசுமையான ஊராம். அந்த இடத்துல இருக்கிற முருகப்பெருமான் நம்மளுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு, செல்வம், நோயற்ற வாழ்வு தரக்கூடியவர். அவரை நம்ம வேண்டி இன்றைக்கி இந்த அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழை பாடுவோம். ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இருந்தும் இந்த பாடலை இன்றைக்கி வரிசை பிரகாரம் 113வது பாடல் ஆங்குடல் வளைந்து திருமாந்துறை அருணகிரிநாதர் அருளி செய்தது. ஓம் சரவணபவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேசவன் சுப்பிரமணியன் அப்படின்றவர் நியூ சப்ஸ்கிரைபரு. சரண்யா அவங்களும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நமசிவாய அந்த சேனல் பேர். டாக்டர் பெரியசாமி ஐயா, பால வெங்கடேஷ், இப்படி எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆங்குடல் வளைந்து பாடலுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேலை கிடைக்கணும், சொத்து விற்கணும் அப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பாடல் இப்போ 2வது வரிசைப்படி வரும்போது இப்போ நீங்கள் கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க. திருச்சிற்றம்பலம். இதுக்கான சந்தம் தாந்தன தனந்த தாந்தன தனந்த தாந்தன தனந்த தனதானா. ஆங்குடல் வளைந்து நீங்கு பல் நெகிழ்ந்து ஆய்ஞ்சுதலர் சிந்தை தடுமாறி ஆர்ந்துள கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு பல சென்று கிடையோடே ஊங்கிருமல் வந்து வீங்கு குடல் நொந்து ஓய்ந்து உணர்வழிந்தும் உயிர் போமுன் ஓங்கு மயில் வந்து சேன் பெற இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே. வேங்கையும் உயர்ந்த தீம்புணமிருந்த ஏந்திழையின் இன்ப மணவாளா. வேண்டுமவர் தங்கள் பூண்ட பதம் மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே. மாங்கனியுடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா. மாந்தர் தவறும்பற் கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே. மாந்தர் தவறும்பற் கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே. இப்போ இந்த பாடலுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம்.
ஆங்குடல் வளைந்து நன்றாக இருந்த குடல் வளைவுற்று கூன் விழுந்து நீங்குப்பல் நெகிழ்ந்து விழவேண்டிய பற்கள் தளர்ச்சி அடைந்து ஆய்ஞ்சுளர் சிந்தை தடுமாறி ஆய்ந்து ஓய்ந்து மனம் தடுமாற்றம் அடைந்து ஆர்த்துள கடன்கள் வாங்கவும் அறிந்து வரவேண்டிய கடன்களை வாங்க வேண்டிய இடங்களில் வாங்கி ஆண்டு பல சென்று கிடையோடே இவ்வாறே பல ஆண்டுகள் செல்ல படுத்த படுக்கையாகி ஊங்கு இருமல் மிகுந்த இருமல் நோய்பட்டு வீங்கு குடல் நொந்து வீங்கும் குடல் நோவுற்று ஓய்ந்து உணர்வு அழிந்து உயிர் போமுன் சோர்வடைந்து உணர்ச்சியும் அடங்கி உயிர் போவதற்கு முன்பு ஓங்கு மயில் வந்து விளங்கி நிற்கும் மயில் மீது வந்து சேன் பெற இசைந்து யான் விண்ணுலகை அடைவதற்கு நீ மனம் இணங்கி ஊன்றிய பதங்கள் தருவாயே நிலை பெற்ற உன் திருவடிகளை தந்தருள்வாயாக. வேங்கையும் முயர்ந்த தீம்புணம் இருந்து வேங்கை மரங்கள் உயரமான இனிய திணை பயிர்களும் மிகுந்த வயலிலே இருந்த ஏந்திழையின் இன்ப மணவாளா அழகிய தேவி வள்ளியின் இனிய மணவாளனே வேண்டும் அவர் தங்கள் பூண்ட பதம் மிஞ்ச வேண்டிக் கொள்ளும் அடியார்கள் கொண்டுள்ள பதவி மேம்பட்டு விளங்க வேண்டிய பதங்கள் புரிவோனே அவர்கள் விரும்பிய திருவடிகளை அருள் புரிபவனே மாங்கனியுடைந்த தேங்க வயல் வந்து மாம்பழம் உடைந்து அதன் சாறு வயலில் நிறைந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா சிறந்த நெற்பயிர் விளையும் வளமான சோழ நாடனே மாந்தர் தவறும்பர் கோன் பரவி நின்ற மனிதர்களும் தவசிகளும் தேவேந்திரனும் பரவி போற்ற நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே திரு மாந்துரை தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. மனிதர்களும் தவசிகளும் தேவேந்திரனும் பரவி போற்ற நின்ற திரு மாந்துரை தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே. மனிதர்களும் வேண்டுவாங்க, தவசிகளும் வேண்டுவாங்க, தேவேந்திரனும் பரவி போற்ற நின்ற பெருமாளே அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த பாடலில் அருமையாக கொடுத்துருக்கார் பாருங்க. நன்றாக இருந்த நாம் வயசாகி குடல் அப்படியே உடம்பு முதுகெலும்பு கூன் வளைஞ்சி பல்லெல்லாம் விழுந்து பாருங்கள், எனக்கே பாருங்கள் 63 வயசாகி போச்சு, பல்லெல்லாம் விழுந்து போச்சு. அப்புறம் ஆய்ந்து ஓய்ந்து மனம் தடுமாறி முன்ன இருந்த சுறுசுறுப்பும் நமக்கு எல்லாம் இருக்குதா? நமக்கு இல்லை, எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல. தடுமாற்றம் ஓய்ந்து தளர்ச்சி அடைந்து வர வேண்டிய கடன்கள் வாங்க வேண்டிய இடங்களில் அந்த மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கொடுக்க வேண்டியவங்கெல்லாம் இன்னும் பணம் கொடுக்கலையே, வாங்க வேண்டியதெல்லாம் இன்னும் வாங்கலையே அப்படின்னு சொல்லி அதுவே சிந்தனையாக இவ்வாறே பல ஆண்டுகள் செல்ல படுத்த படுக்கை அதே கவலை. இப்போ என் புருஷனுக்கு பென்ஷன் கிடைக்கலையேன்ற கவலையே எனக்கு பெரும் கவலை. கொடுத்த இடத்துல பணம் வரலையேன்னு சொல்லிட்டு அது பெரிய கவலை. அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி அந்த கவலைக்கு இடமாயிடுச்சுன்னா அந்த உடம்பு என்ன ஆகும்? கெட்டு மனம் கெட்டு உடம்பும் கெட்டு அது நோயாயிடும், மனநோயாயிடும். மிகுந்த இருமல் நோய்பட்டு வீங்கும் குடலும் நோவுற்று இப்படி எல்லா விதத்துலேயும் நம்மளுடைய உடம்பு பழுது அடைஞ்சு சோர்வடைந்து உணர்ச்சியும் அடங்கி உயிர் போவதற்கு முன் விளங்கி நிற்கும் மயில் மீது நீ வந்து யான் விண்ணுலகை அடைவதற்கு நீ மனம் இணங்கி நிலை பெற்ற உன் திருவடிகளை தந்தருள்வாயாக. முருகப்பெருமானே, இந்த மாதிரியெல்லாம் நான் சோர்வடைஞ்சு இருக்கிறேன், அதுக்கு முன்னாடி என் உயிர் போகிறதுக்கு முன்னாடி நீ மயில் மேலே வந்து உன்னுடைய திருவடியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அருமையாக பாடுறாரு. அவர் திருவடியெல்லாம் பெற்றவர், முருகப்பெருமானுடைய இருந்தவர். நமக்கு இந்த திருவடி கிடைக்கணும், இந்த திருவருள் கிடைக்கணும்னு நம்மளுக்காக பாடியிருக்காரு. வேங்கை மரங்களும் உயரமான இனிய திணைப்பயிர்களும் மிகுந்த வயலிலே அழகிய தேவி வள்ளியின் இனிய மணவாளனே. அந்த வேங்க மரமும் அதெல்லாம் சூழ்ந்து இருக்கிற இடத்துல அந்த அழகிய தேவி வள்ளியின் இனிய மணவாளனேன்னு புகழ்கிறாரு. வேண்டிக் கொள்ளும் அடியார்கள் கொண்டுள்ள பதவி மேம்பட்டு, அதாவது வேலை இல்லை, வேலை கிடைக்கல எனக்குன்னு நாண்டை எல்லாம் வேண்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம்
நிரந்தர வேலை கிடைக்கணும். நிரந்தர வேலை கிடைச்சவங்களுக்கு நிரந்தர மாத ஓய்வூதியம் கிடைக்கணும். அதுவும் இல்லாமல் பதவி மேம்படணும். அவங்க மேலே மேலே ப்ரமோஷன் ஆகி உயர் பதவிக்கு போகணும். அவர்கள் விரும்பிய திருவடிகளை அருள் புரிபவனே. இதுவே கிடையாது பாருங்கள். இதெல்லாம் நீ கேட்டதை கேட்டபடி அருளக்கூடிய முருகப்பெருமான். அவர்கள் விரும்பிய திருவடிகளை அருள் புரிபவனேன்ட்டார். மாம்பழம் உடைந்து அதன் சாறு வயலில் நிறைந்து சிறந்த நெற்பயிர் விளையும் வளமான சோழ நாடனே. இந்த மாதிரி இருக்கிற நீ அடியார்கள் கேட்குறதும், அடியார்கள்னு நினச்சிக்காதீங்க. முருகப்பெருமானை யாரெல்லாம் நினச்சி வேண்டி விடாத முருகப்பெருமானை கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களோ நீங்கள்லாம் அடியார் தான். அடியார்னால் தனியாக வேறு எதுவோன்னு நினச்சி பயந்துடாதீங்க. அடியார்னால் 2 கொம்பு முளைச்சில்ல. யாரை நம்ம வேண்டி இருக்கிறோமோ அவங்களுக்கே நம்ம அடியார், அவங்களுக்கே அடிமையாயிடுறோம். முருகா எனி நேரமும் எந்த நேரமும் நின்னாலும் நடந்தாலும் போயிட்டு வரும்போதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற நாமெல்லாம் முருகப்பெருமானுடைய அடியார் தான். ஆகையினால் இந்த பாடலை பாடுங்க. விட்டு போனதெல்லாம் கொடுத்த கடன்லாம் திரும்ப வரும். உங்களுக்கு வேலை இல்லையா, வேலை கிடைக்கும். நோய் போய் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. சகல ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியது. மேலும் மேலும் ப்ரமோஷன் வேண்டும், அதாவது உயர் பதவி வேணுன்றவங்களாம் இந்த பாடலை பாடினீங்கன்னா நிச்சயமாக நல்லாமே நடக்கக்கூடியது. மறுபடியும் இந்த பாடலை பாடுவோம். சேர்த்து எழுதின பாடலை பாடுவோம். ஆங்குடல் வளைந்து நீங்கு பல் நெகிழ்ந்து ஆஞ்சு தளர் சிந்தை தடுமாறி ஆர்ந்துள கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு பல சென்று கிடையோடு ஊங்கிருமல் வந்து வீங்கு கூடல் நொந்து ஓய்ந்துணர் வழிந்து உயிர் போமுன் ஓங்குமயில் வந்து சேன் பெற இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே. வேங்கையும் உயர்ந்த தீம்புணமிருந்த வேந்திழையின் இன்ப மணவாளா வேண்டுமவர் தங்கள் பூண்ட பதம் மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே. மாங்கனியுடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா மாந்தர் தவரும்பர் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே. மாந்தவரும்பர் கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே. அருமையான பாடல். இன்னைக்கு வரிசையில் 113வது பாடலாக இன்றைக்கி வந்துடுது. இந்த பாடலை பார்த்துட்டு இதுக்கான பாடலுக்கான கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பாடலில் உயர் பதவி கிடைக்குமாமே, அரசு வேலை கிடைக்குமாமே, எல்லாத்துக்கும் ஒரே பாடல். இந்த 113 ஆங்குடல் வளைந்து மாந்துரை திரு மாந்துரை தலத்தில் அருணகிரிநாதர் அருளி செய்திருக்காரு. வேண்டும் அடியார்களுடைய துயரெல்லாம் நீ தீர்க்க வேண்டியவன், உன்னுடைய திருவடியை தந்து அவங்களுக்கு குறையில்லாத வாழ்வை கொடுங்கன்னு அருமையாக சொல்லியிருக்காரு. அந்த வள்ளி மணவாளனை வேண்டி விரும்பி நீங்கள் இன்னைக்கு நிறைஞ்ச கிருத்திகை அமாவாசை சோமவாரம் அப்பாவும் பிள்ளையும் இருவரும் சேர்ந்து அருள் பாலிக்கக்கூடிய இந்த நன்னாளில் இந்த பாடல் அமைஞ்சிருக்குது. யாரெல்லாம் விட்டீங்களோ விட்ட இடத்த பிடிச்சிக்கிங்க. பதவி உயர்வு கிடைக்கும், செல்வ வளம் கிடைக்கும், ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். நாம் நம்மளுடைய உடல் மெலிந்து நம்மளுடைய நோயில் இருந்தாலும் முருகப்பெருமான் திருவருள் தரணும்னு பாடியிருக்காரு. அதன் மூலம் எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சர்வ மங்கள மாங்கல்ய பலத்தையும் செல்வத்தையும் உயர் பதவியையும் வேலை வாய்ப்புகளையும் முருகப்பெருமான் தந்துருள வேண்டும். திருமாந்துரை முருகப்பெருமான் தந்துருள வேண்டும்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு நம்ம அருணகிரிநாதர். யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறீங்களோ எல்லாருக்கும் வள்ளியினுடைய மனமகிழ்ச்சியை சொல்லும்போது அனைவருக்கும் எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த பாடல் அருமையாக கொடுத்துருக்காரு. கேட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணாத பார்த்து எங்களை ஊக்கப்படுத்துகிறவங்களுக்கும்
எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் நமச்சிவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.